ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி வந்திருக்கோம். வெல்கம் டு ராஜன் பிரியா விலாக்ஸ் மக்களே. முருகனோட 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடு தான் இந்த திருத்தணி. இது சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தான். நாம் இந்த டிஸ்டன்ஸை வந்து ட்ரெயின்லேயே கவர் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டதுனால பைக்கில் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பைக்கில் போகும்போது நமக்கு நடுவில் திருவள்ளூரில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஒரு டீயை குடித்தோம். டீயை குடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடச்சிது. நமக்கு வந்து வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் டீ தான். பட் பிரியா வந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா எனக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு ஜூஸும் நம்ம ஒரு டீயும் குடிச்சிட்டு மெல்லமாக அப்படியே திருத்தணி. இந்த 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ண நமக்கு 3 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம். ஏன்னா நாங்கள் போன டைமில் பெருசாக வெயில் இல்லை. அண்ட் இந்த மலை வந்து திருத்தணியிலே கோபம் தணிஞ்ச மலைன்னு சொல்லுவாங்க முருகனுக்கு. ஸோ நம்ம ஏன் ஸ்பீடாக போயிட்டு அறக்க பறக்க போய் பார்க்கணும், ரொம்ப பொறுமையாக போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நீங்கள் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ வந்தீங்க அப்படின்னா இந்த மலையை வந்து ஆட்டோவில் தான் கவர் பண்ண வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா நீங்கள் பை வாக்கில் பண்ணலாம். அப்படின்னா படிக்கட்டுலையும் பண்ணலாம். கிட்டத்தட்ட 350+ படிக்கட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். பட் நீங்கள் ஆட்டோவில் பண்ணீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரை ஏறுறதுக்கு யாரும் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இறங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அப்படி பண்ணிக்கோங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ எங்களுக்கு 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க ஆட்டோவில். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுவும் கம்மியாக பேரம் பேச முடிஞ்சாலும் பேரம் பேசி பாருங்கள். நம்ம ஒரு வழியாக மலைக்கு மேலே வந்துவிட்டோம். நாங்கள் போன டைமில் எங்களுக்கு பைக்குக்கு என்ட்ரி ஃபீயோ இல்லை பார்க்கிங் ஃபீயோ எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். பட் காருக்கு வந்து சம் அமௌண்ட் வாங்கினாங்க. நான் அது சரியாக கவனிக்கலை. மேபி நெக்ஸ்ட் டைம் போனோன்னு அவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அண்டு நம்ம ஒரு வழியாக திருத்தணி முருகன் கோவிலை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம அழகாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. உண்மையுமே சொல்லணுன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாம் வந்து லாஸ்ட் டைம் பொது தரிசனத்தில் தான் வந்து சாமி கும்பிட்டோம். இந்த தடவையும் அதே வழி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து லைன் எவ்வளோ தூரம் நிற்கிது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். லைன் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போனதை விட இன்னும் சொன்னால் கம்மியாகவே தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து அகெயின் பொது தரிசனத்திலே போகலாம். ஏன்னா நாங்கள் போன தடவை போனதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட தான் ஆச்சு. 1 ஹவர் 1.5 ஹவர் கிட்ட தான் ஆச்சு. ஸோ இந்த தடவையும் அவ்வளோதான் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கெஸ் பண்ணி தான் போனோம். நாங்கள் நினச்ச மாதிரி 1.5 ஹவருக்குள்ளேயே வந்து சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோம். அண்ட் இந்த திருத்தணி முருகனுக்கு வந்து வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. போர்டு வச்சது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டால் வச்சு வில்வம் விற்பனையும் செஞ்சாங்க. அண்ட் கோயிலுக்குள்ளே வந்து 6 படை முருகனோட ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. தரிசனம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நாங்கள் வந்து இந்த மலை மேலே ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக முருகபக்தர்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு விசிட்டை போட்டே ஆகணுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து டேரெக்டாக திருத்தணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 2 ஹவர் ட்ராவல் ஆகும். அண்ட் அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி மலைக்கு வந்துடலாம். அது ஒரு 1/2 ஹவருக்குள்ளே தான் ஆகும். மொத்தமே 3 மணி நேரம் ட்ராவல்லேருந்து 3.5 மணி நேரம் ட்ராவல் தான். அண்ட் வந்து உங்களுக்கு தரிசனம் வந்து 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட முடியும். நாங்கள் வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துட்டோம். நீங்கள் வர டைம் பொறுத்து இருக்குது, நீங்கள் வர நாட்கள் பொறுத்து இருக்குது. திருத்தணி போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விலாகை ஷேர் பண்ணுங்கள். திருத்தணி போயிட்டு வந்த உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.